வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது ஃபேன்சி சில்க் saree. இப்போ இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி உள்ள பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாடல் வந்து குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு காப்பர் கலரில் டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். saree இந்த மாதிரி தான் இருக்குது. saree ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. பார்டர் இல்லாமல் சின்ன சின்னதாக ரவுண்டு டிசைன் இருக்குது. இது முந்தான பகுதி காப்பர் கலரில் டிசைன் இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்து வந்து ப்ளைனாக தான் இருக்குது. இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். கிளாத்தோட உயரத்துக்கு எடுத்து வைங்க. அளவுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணுங்கள். நெக்கோட அகலத்தை பேப்பர் கேன்வாஸில் நம்ம அடையாளப்படுத்தலாம். 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. நம்ம நெக்குக்கு எப்போதும் வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்செலாம் இந்த மாதிரி கார்னராக வர்ற மாதிரி வச்சுட்டு இது அப்படியே வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே கார்னராக இந்த சைடில் அப்படியே முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு இதுக்கு வெளிப்பக்கம் மேலே நம்ம ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி இந்த வளைவான பகுதியில் 2 இன்ச்செலாம் வர மாதிரி அப்படியே வரைஞ்சி இடுப்பு பக்கம் வரைக்கும் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ இது 2 இன்ச் அளவுக்கு இந்த சைடில் வந்திருக்கு. இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நம்ம டிஷ்யூ கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணணும். இந்த டிஷ்யூ கிளாத்தில் வந்து சின்ன சின்னதாக காப்பர் கலரில் லைன் இருக்கிற மாதிரி உள்ள கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளைனான கிளாத் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா முந்தான பகுதியில் கொஞ்சம் பகுதி லைன் இருக்குது, அதுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இது 4 சின்ன பீஸ் இருக்குது. இது 2ஆக மடிச்சுட்டு அகலம் 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இதோட நீளம் 1.5 இன்ச்சு வரைஞ்சி நம்ம இதை அரை வட்டமாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். 4 பீஸ் இருக்குது. இதை ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிடலாம். இனி நம்ம தைக்கலாம். இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 கிளாத்தையும் வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இந்த பீஸில் நெக்கு பகுதியில் கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே தைச்சிடலாம். வெளிப்பக்கம் மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நூல் இலைகள்லாம் பிரியாமல் இருக்கும். மடித்து அப்படியே நம்ம அந்த கேன்வாஸோட எட்ஜில் தையல் விழுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு பக்கமும் தைச்சதுக்கப்புறம் 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திடலாம். 2 பீஸும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். கால் இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணிடுங்க. இது அப்படியே நம்ம மேல் பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆகியாச்சு. இந்த பீஸில் அப்படியே நம்ம கொஞ்சமாக கிளாத் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மடித்து அந்த கேன்வாஸ்க்கு மேலே ஒரு தையல் தைச்சிடலாம்.
மடித்து தைச்சிட்டு பைப்பிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கேன்வாஸ் அளவுக்கு நேராக கேன்வாஸ்க்கு மேலே ஒரு தையல் தைச்சிட்டு சைடில் உள்ள பகுதியை அப்படியே மடிச்சிடலாம். மடித்ததுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கிராஸ் பீஸ் அகலம் கம்மியாக இருந்தாலும் போதும், அரை இன்ச்செலாம் இருந்தாலே போதும். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்படியே நம்ம திருப்பி விடும்போது அந்த பைப்பிங் ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு திரும்பி கொடுக்கும். அடிப்பக்கம் அந்த கிராஸ் பீஸை விட்டு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தைச்சதுக்கப்புறம் அந்த தையல் லைன் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று போல் இருக்கும். எல்லா பீஸும் இதே மாதிரி நம்ம தைச்சிடலாம். 4 பீஸுமே தைச்சி முடித்தாச்சு. இப்போ இதில் 2 பீஸ் எடுக்கலாம். 2 பீஸ் எடுத்து இந்த பகுதியில் வைக்கலாம். அடுத்தது 2 பீஸ் எடுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக இந்த பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அடுத்ததாக 2 பீஸ் எடுத்து நல்லா இந்த உள்பக்கம் நெக்கு பகுதியில் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும், இந்த கேன்வாஸ் வந்து நமக்கு இந்த சைடில் நல்லா தெரியுது. அப்போ சைடில் உள்ள பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக வரும். கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சைடில் உள்ள பீஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்குது. இப்போ எல்லா பீஸ்லேயுமே அந்த பைப்பிங் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இது பைப்பிங் பண்ணுறதுக்கு 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். இந்த சைடில் கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே உள்ள பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த பக்கம் வரும்போது அந்த முதுகு பக்கத்தில் உள்ள பீஸில் தானே நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும். எக்ஸ்ட்ரா நமக்கு நம்ம இப்போது அரை வட்டமாக ஜாயிண்ட் ஆக்குனது வெளிப்பக்கம் இருக்குது. அதோடு சேர்த்து அப்படியே இந்த கார்னர் பகுதியில் அப்படி மடித்து நம்ம அடிப்பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் நமக்கு பிரிஞ்சு வராமல் அந்த நூல் இலைகளும் அந்த பைப்பிங்க்கு உள்பக்கமாக போகிற மாதிரி வரும். இதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் நம்ம பைப்பிங் பண்ணணும். இந்த கார்னர் பகுதியில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையுமே 4 மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 3 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பகுதியில் வைக்கலாம். வச்சுட்டு நேராக ஒரு தையல் எல்லாமே நம்ம தைச்சிடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அடுத்தடுத்த பீஸ் வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு சைடில் உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சைடு வரைக்கும் அதை நான் தைக்காமல் அப்படியே சென்டரில் தான் தைச்சிருந்தேன். அந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. கட் பண்ணியாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தையல் விடுற மாதிரி தைச்சிட்டு அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பகுதியில் வைக்கலாம். நூல் இலைகள் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கீழே இருக்கிற பீஸுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த பகுதியிலையும் அதே மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை திருப்பி தைக்கும்போது அந்த முக்கோண பீஸோட நூல் இலைகள் வந்து அதுக்கு உள்பக்கம் போகிற மாதிரி வரும். மேலே உள்ள பகுதியிலையும் அந்த எண்டு இதுக்கு உள்பக்கமாக மறையிற மாதிரி வரும். இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லாமே பீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.